உத்திர நட்சத்திரத்திற்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைவு நீக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றதும், அதே சமயத்தில் குறிப்பாக யாரெல்லாம் கந்த சஷ்டியில் குழந்தை பேருக்கு விரதம் இருப்பாங்க, திருமண வாழ்க்கையில் ஒரு பெரிய வளர்ச்சியை பெற முடியாது, கணவன் மனைவி கிட்ட ஒரு அந்யூன்யத்துவத்தை பெற முடியாது. பங்குனி உத்திரத்தில் ஆண்கள் விரதம் இருந்தால் ஆண் தன்மை, வீரிய சக்தி எல்லாமே சிறப்பாக வரும்னு நம்மளுடைய இதற்கு வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியவர்கள் யார் அப்படின்னா கன்னி பெண்கள். நம்மளுடைய 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய முன்ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை அடையலாம். இந்த வழிபாடு பண்றவங்க அத்தனை பேருமே அடுத்த வருடத்துல தம்பதி சமேதராக இருப்பார்கள். பிரணவ மந்திரம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வர இருக்கிற பங்குனி உத்திரம் என்னைக்கு வருகிறது, உத்திர நட்சத்திரத்தினுடைய இருப்பு நாழிகை என்ன, அன்னைக்கு நம்ம என்ன மாதிரி வேண்டுதல் வைக்கணும்னு சொல்லி நமக்கு சிறப்பு தொகுப்பாக கொடுக்க இருக்காரு பிரணவ வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சிவகுரு ரூபன் டாக்டர் ஜி சத்யசீலன் குருஜி அவர்கள். குருஜி வணக்கம். ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகதீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. பண்டிகைகள் அடுத்தடுத்து வர துவங்கியாச்சு. பங்குனி மாதத்துல பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப சிறப்பா வந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். அது என்றைக்கு வருகிறது, அன்னைக்கு என்ன மாதிரி நம்ம வேண்டுதல் வைக்கணும், சிறப்பு நைவேத்தியங்கள் என்ன, உங்களுடைய ஸ்பெஷல் என்ன நிற ஆடைகள், அதே மாதிரி கோலம், இப்படி ஒரு தொகுப்பாக. அதாவதுமா, பொதுவாக நம்மளுடைய இந்து தர்மத்தில் பண்டிகைகள் அத்தனையுமே வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரத்தின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுதுன்னா செயல்படுத்தப்படுகிறது. அதில் வந்து உத்திர நட்சத்திரத்திற்கு ஒரு சிறப்பான பலன் உண்டு. உத்திர நட்சத்திரம் என்பது ஒரு ஆண் மகனுடைய ஆண்மை குறைவை நீக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு இதற்கு சொல்லுவாங்க. குறிப்பாக யாரெல்லாம் கந்த சஷ்டியில் குழந்தை பேருக்கு விரதம் இருப்பாங்க, ஆனால் அந்த விரதம் வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்குரியது. ஆண்களை காட்டிலும் சஷ்டி விரதம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெண்கள் தான் எடுப்பாங்க. அதனால தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும். அகப்பை அப்படின்றது இங்க வந்து கர்ப்பப்பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே போல முருகப்பெருமான் விரதங்கள்லயே மிக முக்கியமான விரதமாக அனுஷ்டிக்கப்படுவது இந்த பங்குனி உத்திர விரதம். உத்திர நட்சத்திரத்திற்கு வந்து பாத்தீங்கன்னா ஆண்மை குறைவு நீக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்றதும், அதே சமயத்துல மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஒரு ஆணுடைய ஜாதகத்துல பாதிக்கப்பட்டிருந்தால் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இல்லறத்தில் நாட்டம் என்பது இருக்காது. எந்த ஆண்மகனுக்கு வயிற்றுப்புண் பிரச்சனை, வாய்ப்புண் பிரச்சனை, அதிக சொத்தைப்பல் இருக்கிறதோ, இளம் நரை இருக்கிறதோ, இவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணத்துல வந்து தாம்பத்தியத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். இதன் மூலமாக அவர்களால் என்ன பண்ண முடியாதுன்னா திருமண வாழ்க்கையில ஒரு பெரிய வளர்ச்சியை பெற முடியாது, கணவன் மனைவி கிட்ட ஒரு அந்யூன்யத்துவத்தை பெற முடியாது. அப்படிப்பட்ட ஆண்கள் அனுஷ்டிக்க வேண்டிய விரதம் தான் பங்குனி உத்திர விரதம். பங்குனி உத்திரத்தில் ஆண்கள் விரதம் இருந்தால் ஆண் தன்மை, வீரிய சக்தி எல்லாமே சிறப்பாக வரும்னு நம்மளுடைய முன்னோர்களால் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா பரம்பரை நோய்களினால், பரம்பரை நோய்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தலைமுறையில் இருக்கிற நோய் அப்படியே தொடர்ந்துகிட்டே வரும். இப்போ தாத்தாவுக்கு கேன்சர் இருந்துச்சுன்னா அப்பாவுக்கு அப்படியே வரும், அது மகனுக்கு அப்படியே பரவிக்கிட்டே வரும். இந்த மாதிரி பரம்பரையிலேயே ஒருத்தவங்க சின்ன வயதுல இறந்திருப்பாங்க, திரும்பவும் ஒவ்வொரு தலைமுறையிலையும் ஒருத்தர் இறந்துகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி பரம்பரை தொடர்புடைய சாபங்களை நீக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் இந்த உத்திர நட்சத்திரம் என்பது இருக்கிறது. இந்த உத்திர நட்சத்திரத்துடைய பிளஸ்ஸிங்கை நம்ம பெறணும், இந்த சாபங்கள்ல இருந்து விடுபடணும்னா இதற்கு வந்து நமக்கு அனுகிரகம் பண்ண வேண்டியவர்கள் யார் அப்படின்னா கன்னி பெண்கள். கன்னி பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 16 வயது பூர்த்தி செய்த இளம் கன்னி பெண்களினால் இந்த சாபத்தை என்ன பண்ண முடியும்னா விடுதலை அடைய செய்ய முடியும். காரணம் என்ன அப்படின்னா முருகப்பெருமானுடைய கல்யாணம் அப்படின்றது இந்த பங்குனி உத்திரத்தில் இருந்தாலும் வள்ளி தேவி பிரதானமான தேவியாக இங்க சொல்லப்படுகிறார்கள். பொதுவா வந்து தெய்வானையை குரு அம்சமாகவும் வள்ளியை வந்து சுக்கிரனுக்குரிய அம்சமாகவும் நாம பார்ப்போம். சுக்கிரன் என்றாலே 16 வயது நிரம்பிய பெண்களை தான் நம்ம என்ன சொல்றோம்னா சுக்கிரன் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இடத்துல நாம பங்குனி உத்திர விரதத்திற்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா கன்னி பெண்களுக்கும் தொடர்பு இருந்தால் நம்மளுடைய 6ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய முன்ஜென்ம பாவங்களிலிருந்து விடுதலை அடையலாம். அப்போ அதே போல ஆண்களுக்கு திருமண தடை என்பது, குழந்தை பேறு என்பது நான் சொன்ன பிரச்சனைகளில் இருக்கிற பட்சத்தில் அவர்கள் பங்குனி விரதத்தை கடைபிடிக்கலாம்.
பரம்பரை பூர்வீக சொத்து நாசமாகி இருப்பது, அல்லது தன் பெயரிலேயே சொத்து இருந்தாலும் தன் பெயரில் நியாயமான நிலை இருந்தாலும் அதை அனுபவிக்க முடியாத நிலை அப்படின்ற ஒரு அடிப்படை இருக்கிறது என்றால் இவர்களுக்கு பங்குனி உத்தர விரதம் பெரும் மாற்றத்தை வழங்கும். பூர்வீக சொத்து சாபத்தை, வழக்குகளில் இருக்கக்கூடிய சொத்துக்களை மீட்டு கொடுக்கக்கூடிய விரதமாகவும் இந்த பங்குனி உத்தர விரதம் இருக்கிறது. இந்த விரதத்தை ஆலயத்தில் கடைபிடிக்கலாமா, வீட்டில் கடைபிடிக்கலாமா அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். என்ன பொறுத்தளவில் பௌர்ணமி திதியில் வரக்கூடிய எல்லா விரதங்களையும் வீட்டில் கடைபிடிப்பது தான் சால சிறந்தது. காரணம் என்ன அப்படின்னா, சந்திர பகவானுடைய பூரண அருள் பெற்றது நம் வாழக்கூடிய வீடு. அப்போ பௌர்ணமி திதியில் வீட்டில் வழிபாட்டை கடைபிடிக்கின்ற பொழுது இந்த சந்திரன் பூரணத்துவம் பெற்றால் நம் தலைமுறையும் பூரணத்துவம் பெறும், நம் உடலும் பூரணத்துவம் பெறும். அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது வீடு முழுவதும் ஒரு அறை விடாம என்ன பண்ணணும்னா மாக்கோலம் வரைய வேண்டியது அவசியமான ஒன்று. எல்லா அறைகளிலுமே மாக்கோலம் வந்து பங்குனி உத்திரத்தில் வரைந்திருக்க வேண்டியது அவசியம். எல்லா அறைகளுக்கும் மாவிலை தோரணம் அமைய வேண்டும். தலைவாசல் மட்டுமல்ல, ஒவ்வொரு அறைகளுக்கும் மாவிலை தோரணம் அவசியமான ஒன்று. இப்போ இந்த பங்குனி உத்தரத்தன்று நாம் என்ன பண்ண போறது இல்லைன்னா முருகப்பெருமானை வழிபட போறது கிடையாது. முருகப்பெருமானை அருகாமையில் இருக்கக்கூடிய ஆலயத்தில் நாம் வழிபட்டால் போதுமானது. ஆனா நம்மளுடைய தனிப்பட்ட மனித வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர கன்னி பெண்களை மகிழ்விக்க இருக்கிறோம். அந்த கன்னி பெண்களை மகிழ்விக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல இந்த முறை பங்குனி உத்தரம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை உத்திர நட்சத்திரத்தோடு இணைந்து வருகிறது. இந்த உத்திர நட்சத்திரத்தில் காலை நேரத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு. அப்ப அந்த காலை நேர வழிபாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதல் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா 8 பெண்கள் எடுத்துக்கலாம், இல்ல 3 பெண்கள் எடுத்துக்கலாம், இல்லைன்னா 9 பெண்கள் எடுத்துக்கலாம். இந்த 3, 8, 9 இந்த வரிசையில வந்து கன்னி பெண்கள், அதாவது வயது வந்த பெண் குழந்தைகள், கிட்டத்தட்ட 15 வயதிலிருந்து 19 வயது வரையும் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா தயார் பண்ணிக்கலாம். இல்ல 16 வயது சரியாக நிரம்பிய பெண்களையும் இதற்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். சௌந்தரிய லஹரின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த சௌந்தரிய லஹரியுடைய 33வது ஸ்லோகம் இது வந்து ஸ்ரீம் என்ற பீஜத்தை அடக்கிய யந்திரம். இந்த எந்திரத்தை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு மணப்பலகையில மஞ்சள் பூசி மாக்கோலமாக வரைந்து விட வேண்டும். மாக்கோலமாக வரைந்து அதற்கு அருகாமையில ஒரு 5 முக குத்துவிளக்கேற்றி நெய் விட்டு 5 முக தீபம் எரிய வேண்டும். இதுதான் இப்ப பிரதான பரம்பரை சாபம் தீர்க்கக்கூடிய குறியீடு. ஓகேவா? இந்த குறியீட்டுக்கு முன்னால் சில நெய்வேத்திய பொருட்கள் வைக்க வேண்டும். அந்த நெய்வேத்திய பொருட்கள்ல முதன்மையானது மாவிளக்கு, இரண்டாவது திணை மாவு, மூன்றாவது வந்து 7 வகையான பழங்கள். அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா அந்த குத்து விளக்கிற்கு சிவப்பு நிற பட்டு வஸ்திரம் சமர்ப்பணம் செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாகிறது. அதற்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா ஆவியில் வேக வைத்த இனிப்பு பதார்த்தங்கள். ஆவியில் வேக வைத்ததுன்னா இப்ப பால் பாயசத்திலிருந்து, நம்ம இடியாப்பத்திலிருந்து, தேங்காய் பாலிலிருந்து, தேங்காய் துருவலிலிருந்து, அதே போல கொண்டல் கடலிலிருந்து, இப்படி வரலட்சுமி தேவிக்கு என்னெல்லாம் லட்சுமிக்கு சுக்கிரனுக்கு பிடிக்குமோ அது எல்லாமே நைவேத்தியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வைத்துக் கொள்றது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த டைம்ல மாம்பூ அப்படின்றது கிடைக்கும், மாமரத்தில் பூ கிடைக்கும். அந்த பூக்களை மாமரம் பூ எடுத்துக்கலாம், இல்லைன்னா வேப்ப மர பூ எடுத்துக்கலாம். 2 பூக்களும் எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த பூக்களால தான் நம்ம இந்த யந்திராவை என்ன பண்ண போறோம்னா அர்ச்சனை செய்ய இருக்கிறோம். இப்போ வீட்டு தலைவன் தலைவின்னு இருப்பாங்க இல்லையா, அல்லது கல்யாணம் ஆகாத ஒரு ஆண்மகன் இருப்பார் இல்லையா, அவர் அமர்ந்து, பிரச்சனைக்கு உட்பட்டவர் அமர்ந்து என்ன பண்ணணும்னா இந்த ஸ்ரீம் அப்படின்ற பீஜம் இருக்கு இல்லையா, இது மகாலட்சுமிக்குரிய பீஜமாக சொல்கிறோம். நாம் சொல்லக்கூடிய மந்திரம் அப்படின்றதும் அந்த ஸ்ரீம் பேஸ் பண்ணி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ ஓம் ஸ்ரீம் ஸ்ரீயை நமக அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்னா சொல்லலாம். இல்லைன்னா ஓம் ஸ்ரீம் நம அப்படின்னு சொல்லலாம். இல்லை தமிழில் 108 மகாலட்சுமியோடைய போற்றிகளையும் நாம சொல்லலாம். இப்போ இந்த மாம்பூ வேப்பம்பூ இருக்கு இல்லையா, இதோடு வில்வம் கலந்து நம்ம என்ன பண்றோம்னா 108 முறை ஒவ்வொன்றாக இந்த விளக்கிற்கு பாதத்துல நம்ம என்ன பண்றோம்னா அர்ச்சனை பண்ணி இல்லை இந்த 2 மட்டும் தான். இந்த 2 ஏன்னா இதுதான் பரம்பரை. அதுல ஒரு சீக்ரெட் இருக்கு, அது ஏன்னு நான் அடுத்த வருடம் சொல்றேன். சரியா? பொதுவாக நீங்க அர்ச்சனைனாலே வாசனை பூக்கள் இல்லாம மகாலட்சுமிக்கு அர்ச்சனை பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்க. இந்த முறை வித்தியாசமா இது ஆக்சுவலி இது மகாலட்சுமிக்கானதுன்றதை தாண்டி இது சுக்கிரனுக்கான பரிகாரம். இந்த உத்திர நட்சத்திரத்தை பேலன்ஸ் பண்றதுக்கான பரிகாரம். இப்ப நான் சொல்றது இதனுடைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிட்டு
கமெண்ட் கண்டிப்பா பண்ணுவாங்க. அடுத்த வருடம் பங்குனி உத்திரத்துக்கு ஏன் இதை பண்ண சொன்னேன்றத அப்ப சொல்றேன். ஒரு வருடம் காத்திருக்கணுமா குருஜி? நிச்சயமா ஏதாவது காத்திருந்தேன். ஒரு அறிகுறிகளாவது நம்ம இல்ல, நேயர்களுக்கு அறிகுறிகள் சொல்லலாம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா, இந்த வழிபாட பண்றவங்க அத்தனை பேருமே அடுத்த வருடத்துல தம்பதி சமேதராக இருப்பார்கள். குழந்தை ம். பேரோடு இருப்பார்கள், சொத்துக்களோடு இருப்பார்கள், ஒரு நிறைவான உறவினர்களை பெற்ற மகிழ்ச்சியோடு இருப்பார்கள். ஆனா ஏன் என்பது அடுத்த வருடம் தான். இதுதான் அதுல இருக்கக்கூடிய மெயினான விஷயம். அந்த நமக்கு நார்மலா வந்திருக்காங்க இல்லையா கன்னி பெண்கள். ஆமா. அந்த கன்னி பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுக்க வேண்டியது அவசியம். அந்த தாம்பூலத்துல நோட்டு, புத்தகம், பேனா, வளையல், அதே போல ஒரு அந்த பெண்கள் வந்து என்னென்னலாம் விரும்புறாங்களோ அந்த அழகு பொருள் மருதாணி. எல்லாம், மருதாணி, அந்த அழகு பொருள் எல்லாம் அதில் வைக்க வேண்டியது அவசியம். கட்டாயமாக முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்க வேண்டும். இந்த முகம் பார்க்கும் கண்ணாடி இருக்கிற பட்சத்தில் அவர்களுக்கு உணவு உபசரிப்பு, இந்த நைவேத்தியமானது எல்லாத்தையுமே கொடுத்து அவர்கள் சாப்பிடணும். அவர்கள் சாப்பிட்டதுக்கு பிறகு என்ன பண்ணணும்னா தாம்பூலத்தை அவங்க கையில கொடுத்துட்டு அவங்க கையால புஷ்பங்களோ அல்லது அக்ஷதையோ வச்சுட்டு யாரு வந்து விரதத்தை அனுஷ்டித்திக்கிறாரோ அவர் ஆசீர்வாதம் பண்ணணும். அது ம். வயது பெரியவர்களாக இருந்தாலும் பரவாயில்ல. பரவால்ல. அன்னைக்கு அவர்களை பொறுத்தளவுல நம் சாபத்தை நீக்க வந்த மகாலட்சுமி, தேவதை, ஏஞ்சல்ஸ் அப்படின்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா வச்சுக்கலாம். எடுத்துக்கலாம். ம். சிறியவர்கள் காலில் அன்னைக்கு பெரியவர்கள் விழுறதுல எந்த தவறும் கிடையாது. கிடையாது. அதனால அந்த ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கும் பொழுது நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். அக்ஷதைய ஆசீர்வாதம் இவங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த அக்ஷதையை அவங்க கையில கொடுத்து அந்த ஸ்ரீம் அப்படின்ற அந்த யந்திர பலகை ஆமா. இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் அவங்கள போட வச்சிடணும். இந்த மாதிரி ஃபாலோ பண்ணும் பொழுது ரொம்ப நல்ல ரிசல்ட் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பூரண சந்திரனை வானத்தில் பார்த்து இவங்க கிட்டலாம் ஆசீர்வாதம் வாங்கினதுக்கு பிறகு பூரண சந்திரனை பார்த்து என்ன பிரார்த்தனையோ அதை வணங்கிக்க வேணும். இது காலை நடக்கக்கூடிய பூஜை முறை. பூஜை முறை. ஆனா அன்னைக்கு மாலை மாலை பூரண தான். சந்திரனை பார்த்து நம்ம என்ன பண்ணிக்கணும்னா நன்றி சொல்லிக்கணும். அப்படி நன்றி சொல்லும் பொழுது முருகப்பெருமான் ஆலயம் அருகாமையில் இருந்தால் என்ன பண்ணிக்கலாம்னா போயிட்டு வரலாம். இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே சிறப்பான பலன்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா அந்த அக்ஷதை எந்திரத்தின் மேல போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த அக்ஷதை அப்படியே கலெக்ட் பண்ணி ஒரு ரெட் கலர் பட்டு துணியில கட்டி என்ன பண்ணணும் அப்படின்னா நம் வீட்டோடைய பூஜை அறையில வச்சுட்டா போதும். அது நம் வீட்டில் எல்லா விதமான சகல சௌபாக்கியங்களையும் கொண்டு வந்து சேர்க்கும், சகல பாபங்களையும் நீக்கக்கூடியது. அந்த கன்னி பெண்களுக்கு பாத பூஜை அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் வராங்க, விருந்து உபசரிப்பு கொடுக்குறீங்க, தேவையான பொருளை கொடுக்குறீங்க, எந்திர பிம்பத்தில் அக்ஷதை போடுறாங்க, உங்களுக்கு அக்ஷதை போட்டு வாழ்த்துறாங்க, கிளம்பிடுறாங்க. இதை பண்ணினாலே பூரணமான பலன் கிடைக்கும். குறிப்பு, அவர்களுக்கு ஏதாவது வஸ்திரம் வைத்து கொடுத்தால் இதில் மிக சிறப்பாக இருக்கும். மாலை நேரத்தில் இந்த விரதம் முடித்ததற்கு பிறகு நாம பூரண சந்திரன் பார்க்கும் பொழுது நல்ல பலன். விரதம் அப்படின்னா என்னன்னா சாப்பிடாம இருக்கணுமா அப்படின்னா கிடையாது. இப்போ இதை காலையில நீங்க வந்து இப்போ புதன்கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா காலையில 6ல இருந்து 8:30 மணிக்குள்ள இந்த வழிபாடை என்ன பண்ணிக்கலாம்னா பூர்த்தி முடிச்சுக்கலாம். பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ராகு காலம், யமகண்டம் இதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. கட்டாயமாக இல்லை. பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு மாலை நேரத்தில் பூரண சந்திரனை பார்த்து விரதத்தை பூர்த்தி பண்ணி முருகப்பெருமான்கிட்ட போய் வேண்டிண்டா போதுமானது. இப்போ நான் வீட்டுக்கு பண்ண வச்சதுக்கான காரணம் என்னன்னா, தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ எவ்வளவு சாபம் பெண் சாபம் இருந்தாலும் தீர்க்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை. அருமை. ஏன்னா சாபம் என்பது மாயையால் தான் ஒரு ஆணுக்கு உருவாகிறது. கண்டிப்பா. அப்போ ஒரு ஆண்மகன் வாழ்க்கையில் நலிவடைந்திருக்கிறான் என்றால் பெண் ஒரு விதத்தில் நிம்மதியாக இல்லை என்று பொருள். அந்த பெண் சாபத்தை அனைத்தையுமே நம்ம ஒரு முன்னோர்கள் கொடுத்திருக்க குறிப்போடு கொடுக்குறோம். அது அவருடைய பக்தியும் விரதத்தையும் அவருடைய பக்குவத்தையும் பொறுத்து இதனுடைய வெற்றி பலன் நிறைவாக இருக்கும். நிச்சயமாக. இதுல ஏதாவது ஸ்பெஷல் ஆடை நிறம் இருக்கா? யார் பூஜை பண்றாங்களோ இந்த ஆடை நிறத்தை அன்னைக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வெற்றியா இருக்கும். மேக்சிமம் வந்து இதுக்கு ஆடை நிறம் பங்குனி உத்திரத்துக்கு ஸ்பெசிஃபிக்கா எதுவும் இல்லை. நார்மலான ஆடையை வேர் பண்ணிக்கலாம். காட்டன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா வேர் பண்ணிக்கலாம். வேர் பண்ணிக்கலாம். ஏன்னா பொதுவா அந்த முருகப்பெருமான் ஆலயத்துக்கு போகணும், நிறைய பூஜை முறைகள் ஆமா. பண்ணணும்னா எல்லா பதிவுகளும் பார்த்துருப்பாங்க. பட் இது ஒரு வித்தியாசமான ஆக்சுவலி இது வந்து பாத்தீங்கன்னா தெய்வ திருமணங்கள் நிகழக்கூடிய நட்சத்திரம். பங்குனி உத்திர நட்சத்திரம் என்பது எல்லா ஆலயங்கள்லையுமே நந்தி கல்யாணத்திலிருந்து முருகப்பெருமான் ஆலயத்துல பங்குனி உத்திர திருக்கல்யாணம் அட்டகாசமா நடக்கும். இது ஆண்களுக்கு உரியது. பெண்களை விட ஆண்களுக்கு ரொம்ப பிரத்யேக விரதம். கடைபிடிச்சால் ஆண்கள் வாழ்க்கையில் வெளிச்சம் உறுதி. ஆண்கள் வாழ்க்கையை மாத்திக்கணும்னு ஆசைப்படுறவங்க பண்ணிக்கலாம். பொதுவா நீங்க பெண்களுக்கு தான் நிறைய பூஜை முறைகள் ஆமா, சொல்லுவீங்க. இனி ஆண்களுக்கு தான் இருக்கும். எல்லாரும் ஆண்கள் வந்து இது என்ன பெண்களுக்கு தான் குருஜி சொல்லுவாரான்னு நிச்சயமா அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்கக்கூடிய இது ஒரு பூஜை முறை. எளிமையாகவும் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப அவங்க கஷ்டப்படுத்தாம அழகா எளிமையா சொல்லியிருக்கீங்க. பயனுள்ள பதிவா இருந்தது. அனைவருக்கும் இனிய பங்குனி உத்திர திருநாள் நல்வாழ்த்துக்கள். நன்றி குருஜி. நன்றிமா. வெற்றிவேல் முருகா.